வாழ்க வளமுடன். வணக்கம். நான் பாலசுப்ரமணியன், கோயம்புத்தூர்லேருந்து. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்களையும் நிர்வாகத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை, கோர்ட்டு பிரச்சனைகள், ஸோ இந்த மாதிரியான ருணரோகம் மூலமாக தான் நம்ம ஜாதகத்தில் எதிரிகள் உருவாவாங்க. இந்த உருவாகிற எதிரிகளை நம்ம எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னாக்க லக்னாதிபதி, 5ஆம் இடத்ததிபதி, 9ஆம் இடத்ததிபதினு 3 பேர், ஒரு 3 நல்லவர்கள் இருப்பாங்க. இதில் மிக முக்கியமானது என்னென்னு கேட்டிங்கன்னா, லக்னாதிபதி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். அதுக்கடுத்து 5ஆம் இடத்ததிபதி. ஸோ இந்த 2 அதிபதிகளையும் நம்ம சரியான முறைப்படி நம்ம ஜாதகத்தில் அமைஞ்சிருந்துச்சுனாக்க நமக்கு எந்த கவலையும் கிடையாது. இந்த ருணரோக சத்துருக்கள் எந்த வேலையும் செய்ய முடியாது, நம்மளை எதுக்கவே முடியாது. அவங்க ஓடி ஒளிஞ்சிருவாங்க. அதாவது ருணம்ங்கிறது கடன், பிரத்தியாரால் வரக்கூடியது. ரோகம்ங்கிறது நம்மளே ஏற்படுத்தக்கூடிய, நம்ம உடலுக்குள்ளேயே உட்காந்து உபாதை செய்யக்கூடியது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சத்துருக்கள், வெளியிலேருந்து ஒரு ஆட்கள் மூலமாக நமக்கு பிரச்சனைகள் வரக்கூடியது. ஸோ இந்த 3 பிரச்சனைகளையும் எப்படி தவிர்க்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஜாதகத்தில் அதற்கு பலம் வாய்ந்த கோட்டையாக, ஒரு பெரிய எதிரிகள் தாக்குனாலும் கூட நம்ம கோட்டைகள் ஸ்ட்ராங்காக இருந்ததுனாக்க எந்த பிரச்சனையும் வராமல் நம்மளை தற்காத்து கொள்ள முடியும் இல்லையா? அதே மாதிரி இந்த விஷயங்களில், அதாவது லக்னாதிபதியை பலப்படுத்துறது, 5ஆம் இடத்த அதிபதியை பலப்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த அதிபதிகளை பலப்படுத்துறது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த ஜாதகத்தில் நம்ம லக்னாதிபதி மறைஞ்சிருந்தாலோ அல்லது நீசமடைஞ்சிருந்தாலோ, 5ஆம் இடத்த அதிபதி மறைஞ்சிருந்தாலோ அல்லது நீசமடைஞ்சிருந்தாலோ, ஸோ இந்த விஷயங்களில் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக, அவங்க தான் இப்போ என்கிட்ட ஜாதகம் பார்க்குறாங்க, ஜெம்ஸ்டோன் வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபுல்லாக 95% ஆஃப் தி அஸ்ட்ராலஜி அந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு இந்த மாதிரி அமைப்பில் தான் இருக்கும். ஸோ இந்த அமைப்பில் இருக்கும்போது நம்ம பார்க்கும்போது அந்த லக்னங்களை பலப்படுத்துறது எப்படி அப்படின்னு நம்ம பார்க்கணும். 5ஆம் இடத்ததிபதியை பலப்படுத்துறது, அதற்குண்டான தெய்வங்கள், அதற்குண்டான ரத்தின கற்கள், அதற்குண்டான விரல், அதற்குண்டான மெட்டல்ஸ், இதெல்லாம் நம்ம ஒன்றொன்றாக தனித்தனியாக பார்க்க போகிறோம். இந்த தனுசு லக்னமாக இருக்கும் பட்சத்தில் குரு தான் மிக முக்கியமான ஒரு நற்பலன்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடியவர். இந்த குரு நல்லா இல்லை, நீசமடைஞ்சிருக்காரு, மறைஞ்சிருக்காரு அப்படின்னா நமக்கு முக்கியமான ஒரு தாயார் கிரகம். ஒரு தாயார் குழந்தைகளை விட்டுட்டு பிரிகிறது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ அந்த மாதிரியான தாயாரை பிரிகிற மாதிரி ஒரு சூழல் ஏற்படுத்தக்கூடியது குழந்தையாக இருக்கும்போது தாயார் பிரிகிறது நல்லது இல்லையே. ஸோ அந்த தாயாரை நமக்கு வரவழைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த தாயார் கிரகமான குரு, தனுசு லக்னத்துக்கு தாயார் கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா குரு தான் அந்த நற்பலன்களை அடிப்படையாக, ஃபவுண்டேஷன் ஸ்டோன்ஸ்னு சொல்லக்கூடியது, அது ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அந்த ஜாதகம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது குருவுக்கு உண்டான கடக புஷ்பராகம், இந்த தனுசு லக்னத்துக்கு குரு தான் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியவர். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு குருவோட பலன்களையும் சேர்த்து கொடுப்பாரு. அதோடு பார்த்தீங்கன்னாக்க 9ஆம் இடத்ததிபதி, ஏன்னு கேட்டிங்கனாக்க இந்த 9ஆம் இடத்ததிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு சூரியன். அந்த சூரியன் 9ஆம் இடத்ததிபதியாக இருப்பார். இப்போ அதுக்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க 5ஆம் இடத்ததிபதி 12ஆம் இடத்துக்கும் அதிபதி ஆயிடுவார். அவர் பவளம். அப்போ மொத்தம் 3 விதமான தெய்வங்கள், 3 விதமான உறவு முறைகள், 3 விதமான ரத்தினங்கள் இந்த தனுசு லக்னத்துக்கு. அப்படின்னா என்னென்னு ஒன்றொன்னா பார்ப்போம். தனுசு லக்னத்துக்கு 3 விதமான உறவு முறைகளை எப்படி பலப்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, அந்தணர்கள் 2 அந்தணர்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னாக்க சகோதர சகோதரிகளுக்கு உதவிகரமாக இருக்கிறது. அப்புறம் தந்தையாருக்கு ஒரு நல்ல விஷயங்களை செய்கிறது, தந்தையாருக்கு ஆசீர்வாதம் வாங்கி ஒரு துர்நீர் பூசிக்கிறது. வரக்கூடிய பிரச்சனைகளும் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, தனுசு லக்னக்காரங்களுக்கு சகோதர சகோதரிகள் மூலமாக பிரச்சனைகள் வரும். அல்லது பார்த்தீங்கன்னாக்க படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை கிடைக்காது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா தந்தையார் மூலமாக வரக்கூடிய பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனை வரும். ஸோ இந்த மாதிரியான 3 பிரச்சனைகளையும் நீக்கிறதுக்கு 3 பேர்ட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது, அவங்களுக்கு அனுகூலமாக நடந்துக்கிறது ஒரு விதம் இருந்தாலும், அதற்குண்டான சூழல் இல்லாத பொழுது நீங்கள் கோவில்களுக்கு போகிறது தான் நல்லது. அதற்குண்டான கோவில்கள் என்னென்னா 3 விதமான கோயில்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது திருச்செந்தூர் முருகர் வழிபாடு. வியாழக்கிழமைக்கு ரொம்ப கூட்டமாக இருக்குது, விசேஷமான நாள் தான். இப்போ அங்கே கூட்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வியாழக்கிழமை வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு. இல்லைன்னா ஏதோ ஒரு தினங்களில் போய் பண்ணிட்டு வரதும் சிறப்பு தான். அதே போல் பார்த்தீங்கன்னாக்க பழனிமுருகர் அலங்காரம், பழனிமுருகர் ராஜ அலங்காரம் செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் பழனியில் போய் பண்ணிட்டு வர்றது சிறப்பு. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஞாயிற்றுக்கிழமை காலையில் சூரியனார் கோயில், கும்பகோணம் பக்கத்தில் இருக்க சூரியனார் கோயிலில் தாமரை மலர் வச்சு 6 to 7 வழிபாடு பண்ணிட்டு வர்றது சிறப்பு. இந்த 3 தெய்வங்களையும், திருச்செந்தூர் முருகர் ஃபோட்டோ, அதே மாதிரி உங்களுக்கு பழனி முருகர் ராஜ அலங்கார ஃபோட்டோ, அதுக்கடுத்து
சூரியனார் ஃபோட்டோ, இது 3யுமே டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு செல்ஃபோனில் வச்சு பார்க்குறதும் சிறப்பான நற்பலன்களை கொடுக்கும். இதுக்கு அடுத்து பார்த்திங்கனாக்கா ஜெம் தெரப்பி அப்படின்னு நம்ம சொல்லும்போது நவரத்தின சிகிச்சை அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ரத்தின கற்களை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா, இது கனக புஷ்பராகம் வலதுகை ஆட்காட்டி விரலில் நம்ம போடலாம்னு சொல்லியாச்சு. அதுக்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க வலதுகை மோதிர விரலில் பவழம் அணிகிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். பவழத்தை அணியும் போதே நீங்கள் எதோட சேர்த்து போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க மாணிக்கத்தோடு சேர்த்து தான் போடணும். பவழத்தையும் மாணிக்கத்தையும் பக்கம் பக்கமாக வச்சு ஓப்பன் செட்டிங்கில் தங்கத்தில் போடுறது சிறப்பாக இருக்கும். அப்போ 3 விதமான ரத்தினங்கள் எல்லாமே தங்கத்தில் தான் வருது. தங்கம் விலை அதிகமாக இருக்கே என்னால் போட முடியாது அப்படின்னாக்க 18 கேரட்டு அந்த மாதிரி 14 கேரட்டில் கொஞ்சம் கேரட்டேஜ் கம்மியாக கொடுத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் விலை கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழலில் தான் போடணும். வெள்ளியில் போட்டிங்கன்னா எந்த பிரயோஜனமும் இருக்காது. ஏன்னா அந்த ரத்தினங்களுடைய அதிர்வுகள் எல்லாமே அந்த ரத்தினங்கள் வந்து மெட்டல்ஸ் மூலமாக தான் இறங்கிக்கிட்டு வர்றதுனால நீங்கள் அது மாதிரி போடுறது தான் சிறப்பு. தங்கத்தில் தான் வெயிட் பண்ணி போட்டாலும் தங்கத்திலே போடுங்க. இல்லையே ஒன்றொன்னா போட்டு பார்த்தாலும் போடலாம். வலதுகை ஆட்காட்டி விரலில் கனக புஷ்பராகம் போட்டுட்டு அதுக்கு பிறகு வேணால் வந்து மாணிக்கமும் பவளத்தையும் வச்சு போடுறது நல்லது. எப்போயுமே பவளம் யூஸ் பண்ணும்போது எப்படி யூஸ் பண்ணணுன்னாக்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். சென்சிட்டிவ் டு டிட்டர்ஜென்ட்ஸ், சோப்பு உப்பு வாட்டர் போட்டு இது பண்ணியில் அது அரைச்சிரும். ஏன்னா உயிரினங்கள் எது பெறக்கூடியது, அதனால் சொல்கிறது. ஸோ இந்த 3 விதமான ரத்தினங்களையும் நீங்கள் வந்து அணிகிறது மிகச்சிறப்பான நற்பலன்களை கொடுக்கும். உங்களுக்கு ஏற்படக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகள்லேருந்து உங்களை பாதுகாக்கும். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க எழுத்துக்கள் இப்போ எனக்கு ஜாதகமே இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க சிஜிஎல்எஸ் இந்த 4 லெட்டர்ஸ், இந்த லெட்டர்ஸில் உங்கள் பேர் ஆரம்பிக்குதா, இந்த சிஜிஎல்எஸ் இந்த 4 லெட்டர்ஸில் ஆரம்பிக்குதா, நீங்கள் தாராளமாக வந்து ஒரு கனக புஷ்பராகத்தை வலதுகை ஆட்காட்டி விரலில் போட்டுக்கிறது மிக சிறப்பான நற்பலன்களை கொடுக்கும். இது வந்து உங்களுக்கு வந்து பூமியிலேருந்து தோன்றின இயற்கையாக இருக்காங்கிறத பார்த்துக்கணும். அதை நேச்சுரல் எல்லோ சஃபேர்னு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதே மாதிரி ரிட்டன் கேரண்டி இருக்கான்னு பார்த்துக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க அந்த பெண்டுலம் மெத்தடில் உயிர்ப்பு சக்தியை செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ தான் வந்து அந்த ஜெம்ஸ்டோன் வந்து நல்ல முறையில் வேலை செய்தால் அந்த அதிர்வலைகள் நல்லா இருக்காங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். எதையுமே வந்து வலதுகை ஆட்காட்டி விரலில் போடுறது தான் சிறப்பான ஒரு முறை. இதை ஒரு மாதம் ஒரு முறை எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரத்தினங்களை யூஸ் பண்ணும்போது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பொதுவாகவே எல்லா ரத்தினங்களுக்கும் சொல்கிறது பாலில் காய்ச்சாத பால் அல்லது கல்லுப்பு தண்ணியில் டிப் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு டிப் பண்ணிவிட்டு அதை வாஷ் பண்ணிவிட்டு போடுறது தான் மிக சிறப்பான ஒரு நற்பலன்கள் கொடுக்கும். நைட்டு வந்து கழட்டி வச்சுறது நல்லது. எப்பயுமே வந்து படுக்கை அறையில் இது யூஸ் பண்ணக்கூடாது. பூஜை அறையில் கழட்டி வச்சுட்டு காலையில் இருந்துச்சோன்னா குளிச்சுட்டு விபூதி எடுத்து அணிகிற மாதிரி அதை நம்ம போட்டுக்கணும். ஸோ அந்த மாதிரி போடும்போது அதோடைய பவர் வந்து எப்பயுமே நிரந்தரமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பார்த்திங்கன்னா மாதம் ஒரு தடவை காய்ச்சாத பால் கல்லுப்பு தண்ணியில் நம்ம டிப் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு போடுறது. இப்போ நான் ஒரு இடத்துக்கு போகிறோம், கைப்பிடிச்சு கொடுக்குறோம், அவங்களுடைய நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நமக்கு வருது அப்படின்னா அந்த வைப்ரேஷன்ஸை நல்லிஃபை பண்ணுறதுக்கு, நியூட்ரல் பண்ணுறதுக்கு, இந்த தோஷ நிவர்த்தி பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு நற்பலன்களை கொடுக்கும். அனைத்து இப்போ நவரத்தினங்கள்னு போடுறாங்க எல்லோரும். நவரத்தினங்கள் போடலாமான்னா நவரத்தினங்கள் போடக்கூடாது. ஏன் போடக்கூடாது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நவரத்தினங்கள் 9 விதமான ரத்தினங்களையும் ஒன்றாக சேர்த்து அணிகிறது நம்ம வம்பை வந்து விலைக்கு வாங்குற மாதிரி. நவகிரகங்களை பொறுத்த வரைக்கும் நவகிரகங்களை வந்து ஒன்றாக சேர்க்கும்போது அது இருக்கக்கூடிய ஸ்தலங்கள் வந்து கோவில் ஸ்தலங்களாக புனிதமான ஸ்தலங்களாக இருக்கணும். நீங்கள் 9 கிரகங்களையும் நம்ம வந்து நவரத்தினமாக போடுறதுங்கிறது அபத்தம். எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, எப்போவுமே நவரத்தினங்களை வந்து 2 இடங்களில் மட்டும்தான் உபயோகிக்கணும். அது எங்கெங்கன்னு நான் சொல்கிறேன். சாமி சிலைக்கு கீழே யூஸ் பண்ணுவாங்க. சாமி சிலை வந்து பிரதிஷ்டை பண்ணும்போது கீழே வைக்கக்கூடிய முக்கியமான பொருட்களை அந்த நவரத்தினங்களையும் வைப்பாங்க. 9 விதமான ரத்தினங்களையும் வைப்பாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சாமி சிலை வீட்டு நிலைக்கு கீழே வைப்பாங்க. கிரகப்பிரவேசம் பண்ணல வீட்டு நிலைக்கு கீழே வைப்பாங்க. ஸோ இந்த 2ம் வந்து பூமிக்கு அடியில் தான் வைக்கணுமே தவிர்த்து கையில் அணிகிறது ஒரு ஆபத்தான அணுகுமுறை. ஸோ அதை வந்து ஏற்கனவே போட்டிருந்தீங்கன்னா அதை கழட்டிடுறது ரொம்ப நல்லது. வலதுகை ஆட்காட்டி விரல், இடதுகை ஆட்காட்டி விரல் எந்த விரலில் வேணாலும் அந்த குறிப்பிட்ட ஜெம்ஸ்டோன்ஸை லக்ன ரீதியாக அணிகிறது தான் சிறப்பான முறை. இதுதான் 99.9% நல்லா இருக்குது. ஸோ லக்ன ரீதியாக அணிகிறதும் சர்டிஃபிகேட் முறைப்படி அணிகிறதும் பெண்டுலம் மெத்தடில் உயிர்ப்பு சக்தி செக் பண்ணி அணிகிறதும் தான் வந்து பூரணமான ஒரு நற்பலன்களை கொடுக்கும். இல்லைன்னா நான் போட்டு நல்லா இல்லைங்கிற ஒரு அவப்பெயர் வந்து எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஜெம்ஸ்டோன் வாங்கினதுக்கு பிறகு என்ன பண்ணணும்னா கேட்டிங்கனாக்கா, சுத்தி முறைன்னு நம்ம சொல்லக்கூடியது, கிளென்சிங் மெத்தடுன்னு சொல்லக்கூடியது. காய்ச்சாத பால் கல்லுப்பு தண்ணி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதை வந்து டிப் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி போடக்கூடியது. அது வந்து எப்படின்னா ஒரு நாளைக்கும் நீங்கள் வந்து அந்தந்த குறிப்பிட்ட ரத்தினக்குண்டுக்குண்டான கிழமை என்னென்னு கேட்டிங்கனாக்கா, மாணிக்கமாக இருந்ததுதான் ஞாயிற்றுக்கிழமை, அதே போல் வந்து முத்தா இருந்தால் திங்கக்கிழமை, பவளமாக இருந்தால் செவ்வாய்க்கிழமை, மரகதமாக இருந்தால் புதன்கிழமை, கனக புஷ்பராகம் வியாழக்கிழமை, வைரம் வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமைக்கு நீளம். ஸோ இந்த மாதிரி ரத்தினங்களை வந்து இந்த குறிப்பிட்ட கிழமையிலேருந்து தான் அணிய ஆரம்பிக்கணும்.
ஒரு மணி நேரம் முதல் நாள் 1 மணி நேரம் தான் போடணும், அதுக்கடுத்து 2 நாள் 2 மணி நேரம் போடணும், 3 மணி நேரமும் ஒரு மணி நேரமாக எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த ஜெம்ஸ்டோன் வந்து உடம்போடு செட் ஆகுதான்னு நம்ம பார்த்துக்கணும். செட் ஆகுறதுக்கு தான் இந்த ஒரு மணி நேரமாக ஏற்றிக்கிட்டே போகணும். உடனே போட்டோம்னாக்க முழுமையாக போட்டோம்னாக்க எப்பயுமே வந்து மாணிக்கம் வந்து என்ன பண்ணணும், ஒரு ஜுரத்தை ஏற்படுத்தும். சிவப்பு நிற கதிர்கள் உள்ளே போகும்போது ஜுரம் மாதிரி ஒரு ஹீட் ஆகிற மாதிரி பாடி ஃபீல் பண்ணுவாங்க. அதேமாதிரி நீலக்கற்களை போடும்போது ப்ளூ சஃபையர் போடும்போது உடம்புல சளி பிடிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வேறு மாதிரியான சிந்தனைகள் வந்துடும். அதனால தான் ஒரு மணி நேரமாக போட்டு உடம்புல செட் ஆனோம்னா நைட்டு முழுக்க அப்புறம் ஃபுல்லாக போட்டுக்கலாம். நைட்டு கழட்டி வச்சிடுறது ரொம்ப சிறப்பு. எப்பயுமே ஜெம்ஸ்டோன்ஸ் வந்து நைட்டு போடவே கூடாது. நைட்டு கழட்டி வச்சிடுறது ரொம்ப சிறப்பு. அதை வந்து மறுநாள் காலையில் இருந்துச்சு குளிச்சுட்டு போடுற மாதிரி நம்ம பார்த்துக்க வேண்டியது. அது மாதிரி போட்டுக்கிட்டு வந்தீங்கன்னாக்கா மாதம் ஒரு தடவை காய்ச்சாத பால் கல் உப்பு தண்ணியில் அமாவாசை அன்னைக்கோ அல்ல பௌர்ணமி அன்னைக்கோ அதை டிப் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அது மாதிரி பண்ணிக்கிட்டு வர்றது ரொம்ப சிறப்பான ஒரு நற்பலன்களை கொடுக்கும். இதுதான் வந்து நவரத்னங்களை அணியக்கூடிய ஒரு சிறப்பான வழிமுறை. நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதல் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து என்னுடைய ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இது 9443472735 இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணலாம். அல்லது 9597999135 இந்த நம்பர்லையும் காண்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் நிச்சயமாக நம்மளால் கொடுக்க முடியும். வணக்கம்.